இயேசுவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை இந்த நிமிஷம் வரையிலும் நடத்தின தேவன் இனியும் நம்மை நடத்த போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம மகிமைப்படட்டும். இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த அருமையான ஸ்தோத்திரம். தேவ மனிதருக்காய் நான் கர்த்தரை துதிக்கிறேன். தேவாதி தேவனுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். நான் ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். ஹல்லேலூயா. நாம மகிமைப்படட்டும். ஒரு விஷயம் நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். ஆவியானவர் நம்மோடு இடைபடும்படியாக. சர்வ வல்லமை உள்ள தேவனே, இந்த பகல் நேரத்துக்காக உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அநேக ஜனங்களுக்கு கிடைக்காத ஒரு ஸ்லாக்கியத்தை, ஒரு பாக்கியத்தை கர்த்தர் கிருபையா எங்களுக்கு தந்திருக்கிறீர். அதற்காக நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, நாங்கள் பாடின பாடல்கள், ஆராதனைகள், துதி ஸ்தோத்திரங்கள், ஆண்டவரே ஜெபங்கள் எல்லாவற்றையும் நீர் பரலோகத்தில் அங்கீகரித்திருக்கிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். எல்லா ஜெபத்திற்கும் ஆண்டவர் கிருபையாய், தயவாய் ஆண்டவரே பதில் தந்து கொண்டே இருக்கிறீர், கிரியை செய்து கொண்டே இருக்கிறீர் என்று நாங்கள் விசுவாசித்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இப்பொழுதும் ஆண்டவரே விலையேற பெற்ற உம்முடைய திருவசனம், ஆண்டவரே வார்த்தை மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று ஆண்டவரே தீர்க்கமாய் எழுதி வைத்திருக்கிறீரப்பா. அப்படிப்பட்ட வார்த்தை, வல்லமை உள்ள வார்த்தை, ஆவியானவரால் வழிநடத்தப்படுகிற வார்த்தை, ஆவியானவரால் பலத்த விதமாய் வெளிப்படுகிற வார்த்தை இந்த நாளிலும் எங்கள் ஒவ்வொருவரோடும் இடைபடும்படியாய் எங்களை தாழ்த்தி நாங்கள் செபிக்கிறோம், ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். கிருபையாய் நடத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் நாமம் மகிமைப்படட்டும். எல்லாருக்கும் தெரிந்த வார்த்தை ஸ்தோத்திரம். யோபு புஸ்தகத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். யோபுடைய புஸ்தகம் யோபு 40 கடைசி அதிகாரம் 42வது அதிகாரம். நாம மகிமைப்பட 42வது அதிகாரம் 5வது வசனத்துல நாம் வாசிப்போம். என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன். இப்பொழுதோ என் கண் உம்மை காண்கிறது. ஹல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. இங்க யோபு சொல்கிற காரியத்தை நாம் பார்க்கிறோம். என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன். ஹல்லேலூயா. ஆனால் இப்பொழுதோ என் கண் உம்மை காண்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோபு எவ்வளவு அழகா இந்த இடத்துல சொல்றதை நாம் பார்க்கிறோம். பல முறை நாம் இந்த வேத பகுதியை வாசிச்சிட்டு போயிருக்கோம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆனா அவர் சொல்றாரு, என் காதுனால நான் கேட்ட காரியம் பல மாதங்களாய், பல வருடங்களாய் என் காதுனால நான் கேட்டவைகளை இப்பொழுது என்னுடைய கண்கள் காண்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு எதிர்பார்ப்போடு, ஒரு வாஞ்சையோடு இந்த இடத்துல யோபு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். யோபுடைய கண்கள் அவரை தரிசித்திருக்கிறது. ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. காண்கின்ற ஒரு கண்கள். நம்முடைய வாழ்க்கையில கூட ஸ்தோத்திரம், எவ்வளவு விஷயங்களை நாம் காதுகளால் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். எத்தனையோ மனிதனுடைய வாழ்க்கையில அற்புதங்கள் நடக்கிறது என்பதை நாம் காதுகளால் கேட்கிறோம். எவ்வளவோ மனிதனுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அதிசயமான காரியங்களை செய்கிறார், அற்புதமான காரியங்களை செய்கிறார். அவை பலமுறை நம்முடைய காதுகளால் நாம் கேட்டிருப்போம். ஆனால் வருகிற நாட்களில் நம்முடைய கண்களால் அதை காணும்படி செய்வார். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுவோம். ஹல்லேலூயா. அதை தான் ஆவியானவர் தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தையாய் இந்த வசனத்தின் மூலமாய் நாம் ஒவ்வொருவரோடும் இடைப்படுகிறார். ஹல்லேலூயா. நம்முடைய காதுகளால் கேட்ட அநேக காரியங்கள் உண்டு. ஆண்டவரே, நான் எவ்வளவோ காரியங்களை என்னுடைய காதுகளால் கேட்கிறேன். என்னுடைய ஊழிய பாதைகளா இருக்கட்டும், தனிப்பட்ட வாழ்க்கையா இருக்கட்டும், ஸ்தோத்திரம், இன்னும் நம்முடைய குடும்ப வாழ்க்கையா இருந்தாலும் சரி, வேலை செய்கிற ஸ்தலமா இருந்தாலும் சரி, எவ்வளவோ காரியங்களை என்னுடைய காதுகளால் நான் கேட்டுக்கொண்டே இருக்கிற நல்ல நல்ல விஷயங்களை கேட்கிறேன். ஆனா என்னுடைய வாழ்க்கையில அவைகள் எல்லாம் நிறைவேறுவது தாமதமாய் கொண்டே இருக்கிறது. என்னுடைய வாழ்க்கையில அவைகள் எல்லாம் நிறைவேறுவது ஏதோ ஒரு வகையில தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது. என்னுடைய வாழ்க்கையில அவை முழுமை அடைவதற்கு ஏதோ ஒரு வகையில தடை உண்டாய் கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. முழுமை அடையாத காரியங்கள், தடைப்பட்டு கொண்டிருக்கிற காரியங்கள், தாமதிக்கிற காரியங்களை உங்களுடைய கண்கள் காணும்படி கர்த்தர் செய்வாராக. ஹல்லேலூயா. வருகிற நாட்கள் அப்படிப்பட்ட ஒரு நாட்களாய் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு நாட்களாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த வார்த்தை நீங்க தீர்க்க தரிசனமாய் நீங்கள்
நீங்கள் விசுவாசித்தீங்கன்னு சொன்னா உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய கண்களால் காணும்படி கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. காதுகளால் கேட்கிறது மாத்திரமல்ல, அது அந்த எல்கையோட ஆண்டவர் நம்மை நிறுத்துகிற தேவன் அல்ல. ஹல்லேலூயா. நம்முடைய கண்களால் காண செய்கிற தேவன். ஹல்லேலூயா. சோ இப்போ நம்முடைய மாம்ச கண்களால் நாம் பார்க்கிறோம். இன்னொரு பக்கம் ஆவிக்குரிய கண்களும் என்ன செய்து வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. அதையும் நமக்கு கர்த்தர் அருள்வாராக. ஹல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய கண்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஆவிக்குரிய கண்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஸ்தோத்திரம். வேத ஸ்தோத்திரம் ஊழியர்களுக்கு மாத்திரமல்ல, அதை விசுவாசித்து அதற்காக வாஞ்சையோடு தாகத்தோடு ஆண்டவரிடத்தில் எதிர்பார்ப்போடு கேட்கிற எல்லோருக்கும் ஆண்டவர் ஆவிக்குரிய கண்களை திறக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. வெறும் ஊழியர்களுக்கு மாத்திரமல்ல, ஸ்தோத்திரம், விசுவாசத்தோடு நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். ஹல்லேலூயா. தேவனுடைய மகிமையை காண்பாய். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் வெளிப்படுகிற மகிமை, ஸ்தோத்திரம், நம்முடைய கண்களால் காண முடியும். ஹல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகள் அல்லது நம்முடைய பேர பிள்ளைகளுடைய வாழ்க்கை அவர்கள் வாழ்ந்திருப்பதை நம்முடைய கண்கள் காணும்படி செய்வார். ஹல்லேலூயா. நம்முடைய சந்ததி வாழ்ந்திருப்பதை நம்முடைய கண்கள் காணும்படி செய்வார். ஹல்லேலூயா. நாம் காதுகளால் கேட்கிறது மாத்திரம் அல்ல, ஏதோ நம்முடைய கற்பனை பண்ணுகிறது மாத்திரம் அல்ல, ஸ்தோத்திரம், அவர் நம்முடைய கண்களினால் பிரத்யட்சமாய் காணும்படி கர்த்தர் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. நம்முடைய ஊழிய பாதையில கர்த்தரதை செய்ய போகிறார். தனிப்பட்ட வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில கர்த்தரதை செய்ய போகிறார். அதிலே ஆவியில நன்கு உணர்ந்தவனாய் நான் உங்கள் மத்தியில பேசிக் கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. அதனாலதான் ஸ்தோத்திரம் யோபு சொல்றார், அந்த 2வது வசனத்துல வாசிக்கிறோம், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது என்று அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. சத்தமாய் ஹல்லேலூயா. அதை சொல்லிட்டு தான் அவர் என்ன செய்கிறார், அந்த தரிசனத்தையே அவர் பார்க்கிறார் போல. ஹல்லேலூயா. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது, ஒன்றும் தடைபடாது, ஒரு விஷயம் கூட தடைபடாது. எவ்வளவு துல்லியமான வார்த்தை பாருங்க. அவர் நம்முடைய வாழ்க்கையில செய்ய நினைத்திருக்கிற காரியங்கள். ஹல்லேலூயா. இன்னொரு பக்கம் நான் வாசிக்க முடியும், அதினதன் காலத்திலே அவர் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிற தேவன். ஹல்லேலூயா. நேர்த்தியாய் செய்கிற தேவன். ஸ்தோத்திரம். அவங்க அறிவிப்பு கொடுத்ததை பார்த்து நல்ல ஒரு ஏசி போடணும் அப்படிங்கிற ஒரு வாஞ்ச விருப்பம். ஸ்தோத்திரம். எங்க சபையிலயும் அந்த வாஞ்ச இருந்தது. ஆனா எனக்குள்ள ஒரு சந்தேகம் இருந்தது. ஸ்தோத்திரம். அதெல்லாம் நமக்கு செலவு ஒரு பக்கம் கரண்ட் பில் வரும். ஆனா அவரு தேவ மனிதர் பேசுறதை வச்சு ஆண்டவர் எனக்கு அதை என்ன செய்ய உறுதிப்படுத்துறார். ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய அந்த சபையிலும் நான் 2-3 மாசமா யோசிச்சுட்டு இருக்கிறேன். ஆனாலும் சரி பார்த்துக்கிடுவோம் அப்படின்னு என்ன செய்யறேன், தள்ளி போட்டுட்டே தான் நான் என்ன செய்யறேன், போயிட்டு இருக்கிறேன். ஸ்தோத்திரம். ஆனா அழகா அந்த கிராமத்துல ஸ்தோத்திரம் அந்த விசுவாசத்தை தேவ மனிதர் கொடுத்திருக்கிறார், உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அந்த விசுவாசம் எனக்கு இல்லையா, நாம மகிமைப்படட்டும். ஆனால் அவர் முழுமை அந்த வார்த்தை என்ன செய்யறார், அவர் உறுதிப்படுத்துகிறார். ஸ்தோத்திரம். நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். உங்க சபையில எப்படி ஏசி போட போறீங்களோ அதே போல அங்கேயும் டக்குமாலபுரத்துல ஏசி போடுவோம், நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சோ நிச்சயமாகவே அது நம்முடைய கண்களால் ஆண்டவர் காணும்படி செய்வார். ஹல்லேலூயா. அநேக நேரம் நம்ம பல மாதங்களாய் பல வருடங்களாய் காத்திருந்து நாம் சோர்ந்து போயிருக்கலாம். ஆவியானவர் தெளிவாய் உணர்த்துகிற காரியம் அதி சீக்கிரத்திலே ஆண்டவர் எல்லாவற்றையும் நிறைவேற்றி முடிக்கிறவராக இருப்பார். ஹல்லேலூயா. வேதம் நமக்கு தெளிவாய் சொல்கிறது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவருடைய முகங்கள் வெட்கப்பட்டு போகவில்லை. ஹல்லேலூயா. கர்த்தருக்காக காத்திருக்கிறவர்கள் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டாங்க, வெட்கப்பட்டு போகவே மாட்டாங்க. ஹல்லேலூயா. ஆனா நம்முடைய வழிகள் ஆண்டவருடைய பார்வையில ஆண்டவர் அதை பார்ப்பார். ஹல்லேலூயா. நம்முடைய வழிகள் செவ்வையா இருக்கணும், ஆண்டவர் தெளிவா எழுதி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு மனுஷனுடைய வழிகள் ஒரு ஸ்தோத்திரம் செவ்வையா இருந்தா, கர்த்தருக்கு பிரியமா இருந்தா, சத்துருக்கள் கூட என்ன செய்வாங்களோ அவங்களோட சமாதானம் பண்ணும்படி ஆண்டவர் செய்வார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. அப்போ நம்ம அநேக நேரம் வெட்கப்பட்டு தலைமுடிவதற்கு காரணம் ஆண்டவர் கிடையாது, வேத வசனமும் கிடையாது, ஆலயமும் கிடையாது, ஊழியக்காரர்களும் கிடையாது, நம்முடைய சொந்த கிரியைகள் தான். நம்ம பல நேரங்கள் என்ன செய்கிறோம், வெட்கப்பட்டு போவதற்கோ நஷ்டப்பட்டு போவதற்கோ அவமானப்படுவதற்கோ அது ஏதுவா இருக்குமே தவிர ஆண்டவரை ஒரு நாள் நம்ம என்ன செய்யக்கூடாது, குறை சொல்லிடவே கூடாது. ஹல்லேலூயா. ஒரு நாள் நம்ம குறை சொல்லிடவே கூடாது. ஸ்தோத்திரம். அவர் நன்மை மாத்திரமே அவரிடத்துல உண்டு. ஹல்லேலூயா. அவரிடத்துல எவ்வேனும் இருள் இல்லாத தேவன். ஹல்லேலூயா. வெளிச்சத்திலே நம்மை நடத்துகிற தேவன். ஹல்லேலூயா. சோ கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். கண்களால் ஸ்தோத்திரம் காண செய்கிறவர், காதுகளால் கேட்ட காரியங்கள் கண்களால் காண செய்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார். ஸ்தோத்திரம். அநேக காரியங்களை வேதத்திலிருந்து நாம் தியானிக்க முடியும். பல வருடங்களாய் பல மாதங்களாய் வெறும் காதால மாத்திரம் கேட்டுக்கொண்டே இருந்த காரியத்தை ஸ்தோத்திரம் கண்களால் காணும்படி அநேகருக்கு அந்த வாக்கியம் என்ன செய்யல கிடைக்கிற. ஆனா
இயேசு கிறிஸ்துவை பற்றி தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் அநேகருக்கு சொல்லப்பட்டது. வேதத்தில் எழுதி வைத்திருந்தாங்க. பழைய ஏற்பாட்டு காலத்துல நியாயப்பிரமாணமா ஆதியாகமத்திலிருந்து மல்கியா புஸ்தகம் வரைக்கும் என்ன செய்யப்பட்டது? இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தை எல்லா புஸ்தகத்திலும் என்ன செய்யும்? நிச்சயமாகவே இருக்கும். ஹல்லேலூயா. ஆனா அது எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டே இருந்த ஜனங்களுக்கு அநேகருக்கு ஆனா அவருடைய பிறப்பை குறித்தும் அவர் செய்த ஊழியர்களை குறித்தும் கண்களால் பார்க்கக்கூடிய பாக்கியம் அந்த நாட்களில் அநேகருக்கு என்ன செய்யல, கிடைக்கல. ஹல்லேலூயா. அவருக்கு முன்னாடி அநேக ஸ்தோத்திரம் பரிசேயர் இருந்தாங்க, சதுசேயர் இருந்தாங்க, நியாயசாஸ்திரிகள் இருந்தாங்க, வேத பாதகர். கிட்டத்தட்ட 4 விதமான குரூப் என்ன செஞ்சாங்க? இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த நாட்கள்ல அன்னைக்கு ஊழியர்களா என்ன செய்தாங்க? இருந்தாங்க. அவர் இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த நாட்கள்ல அவர் பிறந்து அதே ஊர்ல பிறந்து ஸ்தோத்திரம் அவர்களுக்கு முன்பதாகவே வளர்ந்து அவருக்கு முன்பதாக தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றி பரலோகத்தை ஏறி போனாங்க. ஆனா அவர்களால் என்ன செய்ய முடியல? இவர்தான் மேசியா, இவர்தான் இயேசு கிறிஸ்து அப்படிங்கறத ஒரு நாள் அவர்களால் உணர்ந்து பார்க்கவே முடியல. ஹல்லேலூயா. கடைசி வரைக்கும் அவர்களுக்கு சந்தேகமா தான் இருந்தது. ஆனா ஒரு நபருக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர் அந்த குழந்தையா இருக்கும் பொழுதே அவருடைய கண்கள் திறக்கப்படுகிறது நாம் வாசிக்க முடியும். ஹல்லேலூயா. லூக்கா 2வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோமே. ஸ்தோத்திரம். அதுல ஒரு நபருக்கு அந்த பாக்கியம் கொடுக்கப்படுகிறது. காதால் கேட்ட ஒரு காரியம். ஸ்தோத்திரம். 2வது அதிகாரம் 25வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். 25. அப்பொழுது சிமியோன் என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன், சிமியோன் என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவ பக்தி உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். ஹல்லேலூயா. சொல்லுவோம். ஹல்லேலூயா. சத்தமாய் ஹல்லேலூயா. அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். ஹல்லேலூயா. அதுல சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, சிமியோன் என்ற ஒரு பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அவர் சாதாரண ஒரு மனுஷன் தான். ஹல்லேலூயா. அவன் பரிசேயனும் கிடையாது, சதுசேயனும் கிடையாது, நியாயசாஸ்திரியும் கிடையாது, வேதபாதகரும் கிடையாது. ஹல்லேலூயா. சாதாரண ஒரு மனுஷன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். சாதாரண ஒரு மனுஷன். அப்படி நல்ல வேதத்தை குறித்து அறிந்தவர்கள், நியாயப்பிரமாணத்தை குறித்து அறிந்தவர்கள் இருந்தாலும் அந்த நேரத்துல இயேசு கிறிஸ்து தேவாலயத்துக்கு கொண்டு வராங்க. ஸ்தோத்திரம். 8வது நாள்ல விருத்த சேதனம் பண்ணுவதற்காகவும் ஸ்தோத்திரம் நியாயப்பிரமாணத்தின்படி புறாவை பரிசுத்தவதற்காகவும் தேவாலயத்துக்கு கொண்டு வராங்க. அந்த நேரத்துல சிமியோன் என்ற ஒரு மனுஷனுக்கு தான் அந்த வெளிப்பாடு என்ன செய்கிறது? அந்த இடத்துல கிடைக்கிறது நாம் பார்க்க முடிகிறது. ஹல்லேலூயா. எத்தனையோ மாதங்கள், எத்தனையோ வருடங்கள் ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்து மேசியா பிறப்பார், இந்த சமயத்துல பிறப்பார் என்று அவர்கள் காதுகளால் கேட்டாங்க. ஆனா அவருடைய கண்கள் என்ன செய்ய முடியல? பார்க்க முடியல. ஹல்லேலூயா. அவருடைய கண்களால் பார்க்க முடியல. பாருங்க எவ்வளவு பெரிய துரதிர்ஷ்டவசம் அவனை பாருங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவன் சாதாரண மனுஷன். சிமியோன் என்ற ஒரு மனுஷன் சாதாரண ஒரு மனுஷன் தான். ஆனா அவனுடைய குணாதிசயத்தை குறித்து வேதம் தெளிவாய் சொல்கிறது. அவன் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருந்தவனாயும் இருந்தான். ஹல்லேலூயா. ஒவ்வொரு தேவ மனிதர்களை குறித்து ஒரு இன்ட்ரோடக்ஷன் ஆண்டவர் என்ன செய்வார்? கொடுப்பார். யோபுவை குறித்து சொல்லும் பொழுது அவன் என்ன செய்கிறவனா? அவன் பொல்லாப்பை விட்டு விலகணும். தேவ பக்தி உள்ளவனும் ஸ்தோத்திரம் பொல்லாப்பை விட்டு விலகணும். சத்துரு சாத்தானுக்கு முன்னாடி என்ன செய்கிறார்? அவர் சாட்சி கொடுக்கிறத பார்க்கிறது நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. மோசே விரோதமாய் முறுமுறுக்கும் பொழுது அவன் ஆண்டவரே சாட்சி கொடுக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பதாய் ஸ்தோத்திரம் என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல, அவனை போல பூமியில சார்ந்த குணமல்லும் ஒருவனும் இல்லை என்று அந்த இடத்துல சர்வ வல்லமை உள்ள தேவனே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பதாய் மோசே குறித்து என்ன செய்கிறார்? சாட்சி கொடுக்கிறார். தாவீதை குறித்து வேதம் தெளிவாய் சாட்சி கொடுக்கிறது, என் இருதயத்திற்கு ஏற்றவன். ஹல்லேலூயா. இங்கே சிமியோனை குறித்தும் வேதம் தெளிவாய் சாட்சி கொடுக்கிறது. அவன் நீதியும் ஸ்தோத்திரம் தேவ பக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருந்தவனாயிருந்தான். ஹல்லேலூயா. அது ரொம்ப முக்கியம். இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருந்தவனாயிருந்தான். ஹல்லேலூயா. அப்ப அங்க அநேக தேவ மனிதர்கள் இருந்தாலும் கூட ஸ்தோத்திரம் அவர்கள் எதற்காக ஊழியம் செய்கிறோம் என்று தெரியாமலேயே ஸ்தோத்திரம் இன்னைக்கு என்ன செய்யறாங்க? ஊழியம் செய்கிறவங்க இருக்கிறாங்க. எதற்காக ஊழியம் செய்கிறோம் அப்படின்னு தெரியாமலேயே, ஒரு தரிசனம் இல்லாமலேயே அவர்கள் என்ன செய்யறாங்க? ஊழியம் செய்கிறவர்கள் இருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். இந்த இடத்துல அவனுக்குள்ள இஸ்ரவேலில் ஒரு ஆறுதல் வரணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போடு, ஒரு தரிசனத்தோடு அவன் காத்திருந்ததுனால அந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவை அந்த இடத்துல தூக்கி சுமப்பதற்குரிய பாக்கியத்தை அவன் என்ன செய்யறான்? பெற்றுக்கொண்டதை நாம் பார்க்க முடிகிறது. ஹல்லேலூயா. இன்னொரு
முக்கியமான விஷயம், அவன் மேல் பரிசுத்த ஆவியானவர் இருந்தார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாம் ரொம்ப கவனிக்கணும். ஸ்தோத்திரம். மல்கியா தீர்க்கதரிசி புஸ்தகத்துக்கும் அந்த மத்தேயு புஸ்தகத்துக்கும் கிட்டத்தட்ட என்ன செய்ய 400 வருஷம் என்ன செய்யறாங்கன்னா கேப் இருக்கு அப்படின்னு என்ன செய்யறாங்க வேத வல்லுநர்கள் சொல்றாங்க. அந்த 400 வருஷ கேப்புமே இருண்ட காலம் அப்படின்னு செய்யப்படுகிறது, சொல்லப்படுகிறது. ஏன் இருண்ட காலம் சொல்லப்படுகிறது? ஆவியானுடைய செயல்பாடு இந்த பூமியில் என்ன செய்யல, இல்ல. ஸ்தோத்திரம். அது வரைக்கும் ஆண்டவர் எவ்வளவோ 1000 வருஷம் தீர்க்கதரிசிகளை எழுப்பி சொல்லிக் கொண்டே இருந்தார். இந்த ஜனங்கள் என்ன செய்யல, கேட்கவே இல்லை. ஆவியானுடைய செயல்பாடுகள் அந்த ஒரு நேரத்துல நின்று போகிறது. அல்லேலூயா. அதான் அந்த மல்கியா தீர்க்கதரிசி புஸ்தகத்துக்கும் மத்தேயுடைய சுவிசேஷ புஸ்தகத்துக்கும் உள்ள அந்த கால இடைவெளி. ஸ்தோத்திரம். பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் இருக்கிற கால இடைவெளியில பரிசுத்த ஆவியானுடைய செயல்பாடுகள் சுத்தமா என்ன செய்துச்சு, நின்று போயிடுச்சு. எந்த தேவ மனிதனை எழுப்பல, நின்று போயிடுச்சு. ஆனாலும் அந்த சிமியோன் என்ன செய்கிறார், அவன் மேல் ஆவியானவர் இருந்தார் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. நமக்கு சுத்தி இருள் இருந்தாலும் நம்ம ஆவியால் நிரப்பப்பட்ட ஒரு மனுஷனா இருப்போம் சொன்னா நிச்சயமாய் நம்முடைய கண்கள் காணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, ஒரு பக்கம் 1000 பேர் விழுந்தாலும் 10000 பேர் விழுந்தாலும் அது என்ன செய்யாது, உன்னை அணுகாது. அல்லேலூயா. பூமியை காரிருள் மூடும், ஆனாலும் கர்த்தர் மேல் உதிப்பார் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. அல்லேலூயா. சத்தமா சொல்லுவோம். அல்லேலூயா. அப்போ இந்த கடைசி நாட்கள் நமக்கு இருக்கிற ஒரே ஒரு ஸ்தோத்திரம் காரியம் ஆவினால் நிரம்பி இருப்பது மாத்திரமே. அல்லேலூயா. நம்ம ஆவினால் நிரம்பி ஜெபிக்கிறது, ஆவினால் நிரம்பி துதிப்பது, ஆவியில நிரம்பி கர்த்தருடைய வார்த்தையை வாசிப்பது, தியானிப்பது, இது ஒன்றுதான் இந்த கடைசி நாட்கள்ல நமக்கு திருப்தியான காரியம், போதுமான காரியம், தப்புவிக்கக்கூடிய ஒரு காரியமா இருக்குமே தவிர வேற எதுவுமே நமக்கு உதவாது. அல்லேலூயா. எத்தனை லட்சம் எத்தனை கோடிகள் இருந்தாலும் அது நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்ய போறது இல்லை, வருகிற நாட்கள்ல உதவ போவது இல்லை. அல்லேலூயா. அப்படிப்பட்ட கொடிய நாட்கள் வரப்போகிறது. வசனம் சத்தியம் சத்தியமாய் கிடைக்காத பஞ்சகாலம் என்ன செய்கிறது, வரப்போகிறது. ஆவியில நாம் நிரம்பி இருந்தால் மாத்திரமே ஸ்தோத்திரம் நம்முடைய காதுகளால் கேட்டவைகளை நம்முடைய கண்களால் காண முடியும். அல்லேலூயா. நம்முடைய கண்களால் காண செய்வார். நம்முடைய ஆவிக்குரிய கண்களை திறப்பார், உங்களுடைய மாம்ச கண்களை திறப்பார். ஸ்தோத்திரம். வழி தெரியாம நம்ம தடுமாறிக்கிட்டு இருக்கிற நேரத்துல இதுதான் வழி அப்படின்னு நம்முடைய கண்களை திறந்து காட்டுவார். அல்லேலூயா. அநேக நேரம் நம்ம குழப்பத்தோட சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறோம். அநேக நேரம் எந்த இடத்துல போகணும், என்ன செய்யறோம் தெரியல, ஒரு குழப்பத்தோடு ஒரு திகைப்போடு சுற்றி கொண்டிருக்கிற நேரத்துல இதுவே வழி என்று சத்தம் நம்முடைய காதுகளில் கேட்கும். அல்லேலூயா. நம்முடைய கண்களால் நேர்த்தியாய் அவர் நம்மை நடத்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவர் ஆவியிலே என்ன செய்யப்பட்டார், பரிசுத்த ஆவி அவர் மேல் இருந்தார். 26ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணம் அடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டும் இருந்தது. அல்லேலூயா. சொல்லுங்க. அல்லேலூயா. இரண்டாவது ஒரு காரியம், ஆவினால் அவன் நிறைந்திருந்ததனால அவனுடைய வாழ்க்கையில ஒரு முக்கியமான ஒரு தீர்க்க தரிசனம் அவனுக்கு என்ன செய்யப்பட்டது, கொடுக்கப்பட்டது. நீ இறுதி மூச்சு, நீ சாகிறதுக்கு முன்னாடி உனக்கு குறித்திருக்கிற என்ன செய்வார், ஆண்டவர் நிறைவேற்றி முடிக்கிற வரைக்கும் என்ன செய்ய மாட்டே, அந்த பூமியில இருந்து போக மாட்டே. அல்லேலூயா. சொல்லுவோம். அல்லேலூயா. இதை கூட நீங்க தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தையை நீங்க எடுத்துக்கொள்ள முடியும். உங்களை குறித்து ஆண்டவர் என்ன குறித்து வைத்திருக்கிறாரோ அதை நிறைவேற்றி முடிகிற வரைக்கும் நம்ம என்ன செய்ய மாட்டோம், பரலோகத்துக்கு போக மாட்டோம். அல்லேலூயா. அது வரைக்கும் நமக்கு சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் எல்லா தேவைகளையும் சந்தித்து நிறைவாய் நம்ம நடத்த போதுமானவராய் அவர் இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு தீர்க்க தரிசனம் அவருக்கு ஆவியானவரால் கொடுக்கப்பட்டது. கிறிஸ்துவை நீ காணும் வரையிலும் நீ என்ன செய்ய மாட்ட, நீ மரணம் அடைய மாட்டாய். அல்லேலூயா. கிறிஸ்துவை காணும் வரையிலும். அல்லேலூயா. நம்மளும் சொல்ல முடியும், ஆண்டவர் எழுப்புதலை காணும் வரையிலும். அல்லேலூயா. ஆண்டவர் எனக்கு முன்பதாய் வைத்திருக்கிற தரிசனத்தை நான் காணும் வரையிலும். அல்லேலூயா. என் வாழ்க்கையில கர்த்தர் வைத்திருக்கிற திட்டம் நிறைவேறும் வரையிலும் நான் என்ன செய்ய மாட்டேன், பரலோகத்துக்கு போக மாட்டேன். அல்லேலூயா. 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 அவர் தீர்க்க தரிசனம் கொடுக்கப்பட்டது. அது நேர்த்தியாய் அந்த நேரத்துல நிறைவேறுது. நாம் என்ன செய்கிறோம், நாம் பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. 27ஆம் வசனத்தை வாசிங்க. அவன் ஆவியின் ஏவுதலினால் தேவாலயத்திலே வந்திருந்தான். இயேசு என்னும் பிள்ளைக்காக நியாயப்பிரமாண முறையின்படி செய்வதற்கு தாய் தகப்பன்மார் அவனை உள்ளே கொண்டு வருகையில் போதும் பாருங்க. இன்னொரு வசனத்தை கவனிக்கிறோம். ஸ்தோத்திரம். ஆவியின் ஏவுதலினாலே ஆலயத்துக்கு என்ன செய்திருந்தான், வந்திருந்தான். அல்லேலூயா. சொல்லுவோம். அல்லேலூயா. எனக்கு அநேகருக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகம் இருக்கு, வல்லமைகள் இருக்கு, எல்லாம் தெரியும். ஸ்தோத்திரம். ஆனா வர வேண்டிய நேரத்துக்கு கரெக்டா என்ன செய்யணும், ஆலயத்துல இருக்கணும். அல்லேலூயா. சொல்லுவோம். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த உபவாசம் வாரம் என்ன செய்யற இடத்துல நடக்குது, உபவாச நேரம் நடக்குது, வெறும் 3 மணி நேரம் தான். ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் தெரியும் இன்னைக்கு என்ன செய்ய முடியும், அநேகரால
வர முடியல. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எத்தனையோ பேருக்கு தேவ ஊழியர் சொல்லியிருப்பாங்க, ஸ்தோத்திரம், நீங்க வந்திருக்கிறீங்க, நீங்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. ஆவியின் ஏவுதலினாலே தேவாலயத்திற்கு வந்தார். ஹல்லேலூயா. ஆவியானுடைய நடத்துதல் இல்லாம இந்த இடத்துல நீங்க உட்காரவே முடியாது. ஹல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானுடைய வழிநடத்துதல் இல்லாம ஆண்டவர் இந்த இடத்துல உங்களை வைக்கவே முடியாது. ஹல்லேலூயா. எவ்வளவு சுற்றி ஆலயங்கள் இருந்தாலும் ஸ்தோத்திரம், ஆவியின் அந்த ஏவுதல் நமக்குள்ள இருக்கணும். ஹல்லேலூயா. ஆவியின் ஏவுதல் நடத்துகிற மனுஷன் தான் எந்தெந்த நேரத்தை கரெக்டான நேரத்தை சரியாய் பயன்படுத்திக் கொள்வான். ஹல்லேலூயா. ஒருவேளை அவன் அந்த நேரத்துல வரல, சிமியோன் அந்த நேரத்துல ஆலயத்துக்கு வரல அப்படின்னு சொன்னா இயேசு கிறிஸ்து என்ன செய்ய முடியாது, பார்த்திருக்கவே முடியாது. ஹல்லேலூயா. ஏன்னா வெறும் அவங்க ஜஸ்ட் பலி செலுத்ததான் என்ன செய்தாங்க, அந்த எருசலேம் தேவாலயத்துக்குள்ள வந்தாங்க. ஒரு நாள் இருந்திருக்கலாம், இல்ல 2 நாள் இருந்திருக்கலாம், 3 நாள் இருந்திருக்கலாம். அவங்க என்ன செய்வாங்க, போயிருப்பாங்க. ஸ்தோத்திரம். அதுக்கப்புறம் அந்த குழந்தை இயேசுவை பார்ப்பதற்கு அவனுக்கு வாய்ப்பு ஒருவேளை கிடைக்குமோ, கிடைக்காம போயிருக்கலாம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அதான் அந்த ஆவி ஏவுதலினாலே தேவாலயத்துக்குள்ள என்ன செய்யறார், வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆவியானவர் நம்மை ஏவும் போது, நம்மை நடத்தும் பொழுது அதற்கு நாம் கீழ்ப்படிந்து அதை நாம் செய்யும் பொழுது நிச்சயமாய் அதிர்ஷ்டமான காரியங்கள் நாம் காணும்படி செய்வார். ஹல்லேலூயா. நம்முடைய கண்கள் காணும்படி செய்வார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அநேகர் காதுகளால் கேட்டுக்கொண்ட இருந்த ஒரு காரியத்தை, அநேகரால பார்க்க முடியாத, கொடுத்து வைக்க முடியாத ஒரு காரியத்தை சிமியோன் அந்த இடத்துல, சாதாரண ஒரு மனுஷன் தான் சிமியோன், அவன் பெற்றுக்கொண்டதை நாம் பார்க்க முடிகிறது. ஹல்லேலூயா. சுற்றி பரிசேயர் இருந்தாங்க, சதுசேயர் இருந்தாங்க, நியாயசாஸ்திரிகள் இருந்தாங்க, வேதபாரகர்கள் இருந்தாங்க. ஸ்தோத்திரம். நல்ல அறிவில தேர்ந்தவர்கள் இருந்தாங்க. அறிவில தேர்ந்தவர்கள் மாத்திரம் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் முக்கியம் அல்ல, ஆவில நிரம்பி இருக்கணும். ஹல்லேலூயா. ஆவின் நிரம்பு தான் நம்முடைய பரலோகத்துல கொண்டு போய் சேர்க்கும். ஹல்லேலூயா. ஆவியானுடைய நடத்துதல் தான் நம்முடைய வாழ்க்கையில பிரயோஜனம் உள்ளதா இருக்கும். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அந்த ஆவியானுடைய நடத்துதலின்படி நம்முடைய வாழ்க்கை இருந்தால்தான் இந்த பூமியில் நாம் வாழ்ற வாழ்க்கைக்கு அர்த்தமுள்ளதா இருக்கும். ஹல்லேலூயா. அது ஒன்றுதான் அர்த்தமுள்ள வாழ்க்கை. எத்தனையோ பல ஜனங்கள் ஒரு நோக்கத்தோட போறாங்க, என் வாழ்க்கையில இதை நான் சாதிச்சிடணும். ஹல்லேலூயா. ஒரு சொந்த வீட்டை எப்படியாவது கட்டிடணும், ஒரு சொந்தமா ஒரு காரை எப்படியாவது வாங்கிடணும், ஸ்தோத்திரம், என் பிள்ளைகளை எப்படியாவது கரை சேர்த்துடணும். அதுதான் அவருடைய வாழ்நாள் முழு லட்சியமா இருக்கும். 20 வருஷம் 30 வருஷம் அதற்காக போராடுவாங்க. ஹல்லேலூயா. போராடுவாங்க. ஆனால் அநேகரால் அந்த லட்சியத்தை என்ன செய்ய முடியாது, சொந்தமா ஒரு வீட்டை கட்டி பார்க்கணும் பார்ப்பாங்க, முடியாது. ஒரு வாகனத்தை வாங்க நினைப்பாங்க, முடியாது. என்னுடைய பிள்ளைகள் நல்ல ஒரு எதிர்காலத்துல வச்சு பார்க்கணும்னு பார்ப்பாங்க, முடியாது. ஹல்லேலூயா. ஏன்னா அவங்க மாம்சத்திலே போராடி மாம்சத்திலே செயல்பட்டு அவருடைய வாழ்க்கை என்ன செய்து முடிந்து போகிறது. ஹல்லேலூயா. எந்த ஒரு மனுஷன் ஆவியினால் நிரப்பி நடத்தப்படுகிறானோ அவனுடைய வாழ்க்கை பரிபூர்ணமா இருக்கும். ஹல்லேலூயா சொல்லுங்க. அவருடைய வாழ்க்கை நிறைவுள்ளதா இருக்கும். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஏற்ற வேளையில ஏற்ற நேரத்தில் அவருடைய வாழ்க்கையில் எல்லாம் நடந்து தீரும். ஹல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. அந்த நேரத்தை சரியாய் பயன்படுத்தி கொண்டான். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் சபை கூடி வருதல நாம் சரியாய் பயன்படுத்த ஆயத்தமாய் இருக்கணும். ஹல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை சாயந்திரமா ஸ்தோத்திரம், அந்த நேரத்தை நாம் சரியாய் பயன்படுத்துவதற்கு நாம் தெரிந்திருக்கணும். ஹல்லேலூயா. நேரத்தை சரியா நீங்க பயன்படுத்தலன்னு சொன்னா ஸ்தோத்திரம், இனி நமக்கு எவ்வளவு இன்னைக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் 6 மாசம் கழிச்சு வந்தா நமக்கு எப்படி இருக்கும், 2 வருஷம் கழிச்சு அந்த ஆசீர்வாதம் வந்ததுன்னா நமக்கு எப்படி இருக்கும், பிரயோஜனமே இருக்காது. ஹல்லேலூயா. ஒவ்வொரு மனுஷனை குறித்து ஆண்டவர் ஒரு திட்டத்தை வைத்திருப்பார். அந்தந்த காலத்துல இந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளணும், இவர்கள் மூலமா இதை நிறைவேற்றணும், இதை முடிக்கணும், ஆண்டவர் ஒரு திட்டத்தை வைத்திருப்பார். ஆனா நம்ம காலத்தை நாம் சரியாய் பிரயோஜனப்படுத்தலன்னு சொன்னா ஆண்டவர் நம்ம மேல் வைத்திருக்கிற திட்டம் தாமதமாய் கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. சோ காலத்தை நாம் சரியாய் பயன்படுத்த வேண்டும். அதற்கு ஆவியானவரால் வழிநடத்தப்பட்டிருக்க வேண்டும். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியால் நிரம்பி ஆவியில வழிநடத்தப்பட்டால் மாத்திரம்தான் அந்த காலத்தையும் நேரத்தையும் சரியாய் பயன்படுத்திக் கொள்ள முடியும். ஹல்லேலூயா. எத்தனையோ ஊழியர்களாலே என்ன செய்ய முடியல, சரியாய் பயன்படுத்த முடியல. விசுவாச பிள்ளைகளால் சரியாய் பயன்படுத்த முடியல. அவருடைய பாதைகள், நோக்கங்கள் அநேகருடைய வாழ்க்கையில மாறி போயிருக்கிறது நாம் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. நாம் நேர் வழியிலே நம்மை ஆண்டவர் அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அநேகர் ஒரு தரிசனத்தோடு போவாங்க, வலதுபுறம் இடதுபுறம் சாய்கிற ஒரு அனுபவம் அவருடைய வாழ்க்கையில இருக்கும். நேர் வழியில ஆண்டவரை நடத்துங்க சொல்லுங்க. ஹல்லேலூயா. அனுதினமும் நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபிக்க வேண்டிய ஒரு ஜெபம், ஆண்டவரே நான் உம்முடைய சித்தத்தை செய்கிறவனா இருக்கணும், உண்மை உள்ளவனா உம்முடைய சித்தத்தை செய்கிறவனா இருக்கணும், என்னுடைய நேர் வழியில ஆண்டவர் நடத்தணும். ஹல்லேலூயா. நான் வலது பக்கம் இடது பக்கம் என்ன செய்யக்கூடாது, சாஞ்சிடவே கூடாது. ஹல்லேலூயா. சாஞ்சிடவே கூடாது. ஸ்தோத்திரம். அவன் ஆவியில நிறைந்து இருந்ததுனால கரெக்டா அந்த நேரத்துல ஆலயத்துல போய் சென்று அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. ஹல்லேலூயா. இதுதான் இயேசு கிறிஸ்து, இதுதான் இஸ்ரவேலின் ஆறுதலுக்காக அவன் காத்திருந்தான். ஹல்லேலூயா. எதற்காக அவன் காத்திருந்தானோ அவனுடைய கண்கள் என்ன செய்தது, கண்டது. ஹல்லேலூயா. அநேகரால் காதுகளால் கேட்கப்பட்டதுதான் தவிர, மேசியா பிறப்பார் அப்படிங்கிறது காதுனால் கேட்கப்பட்டதுதான் தவிர அநேகரால் கண்களால் என்ன செய்ய முடியல, பார்க்க முடியல. அங்கே இருந்திருப்பாங்க, எத்தனையோ ஊழியக்காரர்கள் இருந்திருப்பாங்க,
பல ஆயிரக்கணக்கான ஜனங்கள் அந்த இடத்துல படத்துல இருப்பாங்க, அந்த இடத்துல பலி செலுத்துற நேரத்துல இருந்திருப்பாங்க. ஆனாலும் ஸ்தோத்திரம், அவர்களால் என்ன செய்ய முடியல, அவர்களை உணர்ந்து பார்க்க முடியல. இவர்தான் மேசியா, இவர்தான் உலக ரட்சகர் அப்படிங்கறது அவங்களால கண்டுகொள்ளவே முடியல. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. 28ஆம் வசனத்தை வாசிங்களேன். அவன் அவரை தன் கைகளில் ஏந்தி கொண்டு தேவனை ஸ்தோத்தரித்து ஆண்டவரே, உமது வார்த்தையின்படி உமது அடியேனை இப்பொழுது சமாதானத்தோட போக விடுகிறீர். பாருங்க, ஹல்லேலூயா. உம்முடைய வார்த்தையின்படி இப்பொழுது சமாதானத்தோட அடியேன் போக விடுகிறீர். எவ்வளவு அவருடைய வாழ்க்கையில யோசிச்சு பாருங்க, அவருடைய வாழ்க்கையில சொன்ன காரியங்கள் எல்லாம் நிறைவேறிடுச்சு. கடைசி ஒரு காரியம் தான் ஸ்தோத்திரம், அந்த இயேசு கிறிஸ்துவை காண மட்டும் என்ன செய்ய மாட்டேன், நீ மரிக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை. அவன் தெளிவான ஒரு வழிநடத்தல், எவ்வளவு தெளிவான ஒரு வழிநடத்தல் பாருங்க, ஹல்லேலூயா. இந்த தெளிவான ஒரு வழிநடத்தல் நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நம்முடைய ஊருடைய குடும்பத்திலும் இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய கைகளில் ஏந்தி கொண்டு தேவனை ஸ்தோத்தரிப்பார். ஹல்லேலூயா. குழந்தை இயேசுவை என்ன செய்யறாரு, அவர் கையில ஏந்தி கொண்டு, எவ்வளவு பெரிய பாக்கியம். யோசிச்சு பாருங்களேன், வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமை உள்ள தேவன். ஹல்லேலூயா. அதை யோசிச்சு பார்த்தா அப்படியே புல் அரிக்குது. யாருக்குமே அந்த பாக்கியம் கிடைக்கல. தாய் தகப்பனார் கிடைச்சிருக்கும், ஸ்தோத்திரம். அந்த தெருவுல இருந்தவங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஆனா இவர் ஸ்தோத்திரம், நல்ல தரிசனத்தை, இவர்தான் மேசியா, இவர்தான் உலக ரட்சகர், இவர்தான் ஸ்தோத்திரம் இஸ்ரவேலின் சமாதானத்துக்காய், உலக ஜனங்களுடைய சமாதானத்துக்காய், உலகத்தையே சரித்திரத்தை இரண்டாய் பிளக்க போகிற நபர் அப்படிங்கிற ஒரு வெளிப்பாடோடு அவரை கைகளில் ஏந்தி கொண்டிருக்கிறார். எவ்வளவு சந்தோஷமான ஒரு காரியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த இடத்துல நம்ம இன்னொரு விஷயத்தை நம்ம யோசிக்கணும். ஸ்தோத்திரம், இன்னைக்கும் அநேக ஜனங்கள் குழந்தை இயேசுவை என்ன செய்யறாங்க, குழந்தை இயேசுவாவே சுமந்துகிட்டு இருக்கிற ஒரு கூட்ட ஜனங்கள் என்ன செய்யறாங்க, இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அவங்களுக்காக நம்ம என்ன செய்ய முடியும், பரிதாபம் தான் பட முடியும். ஸ்தோத்திரம். குழந்தை இயேசுவாய் அவர் என்ன செய்யறாங்க, ஸ்தோத்திரம். அவங்க அப்படிதான் பாக்குறாங்க, ஒரு வழிபாடு தான் செய்யறாங்க. அவங்க பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய முடிவு எப்படி இருக்கும் பாருங்க, யோசிச்சு பாருங்க. ஸ்தோத்திரம், கர்த்தர் ஸ்தோத்திரம். குறை சொல்வதற்காக அல்ல, நம்ம அவர்களுக்காக என்ன செய்யறோம், பரிதாபப்படுகிறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இங்க குழந்தை இயேசு. ஆனா இன்னைக்கு நாம சுமக்கிறோம். எப்படி சுமக்கணும், உயிர் தெழுந்த இயேசுவை சுமக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குழந்தை இயேசுவை நம்முடைய கரங்களால் சுமக்கிற அனுபவம் அல்ல, உயிர் தெழுந்த இயேசுவை நாம் சுமக்கிற அனுபவம் இருக்கு. ஹல்லேலூயா. மரித்து 3ஆம் நாள் உயிரோடு இருந்த இயேசுவை நாம் ஒவ்வொருவரும் சுமக்கக்கூடிய அந்த அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில அனுதினமும் நம்முடைய வாழ்க்கையில இருக்கு. ஹல்லேலூயா. அந்த ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஸ்தோத்திரம். இதுல இருந்து நாம் அதையும் நாம் கற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. 31ஆம் வசனத்தை நாம் வாசிக்கிறோம். சகல ஜனங்களுக்கும் முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது. ஹல்லேலூயா. சகல ஜனங்களுக்கும் ஆயத்தம் பண்ணின இரட்சணியத்தை அவருடைய கண்கள் என்ன செய்தது, கண்டது. ஸ்தோத்திரம். அதே நேரத்தில் இன்னொரு ஸ்திரீக்கும் ஒரு பாக்கியம் கிடைக்குது. 36ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அதே அதிகாரத்தில் 36ஆம் வசனம். அசேருடைய கோத்திரத்தாலும் மானுவேலின் குமாரத்தியுமாகிய அன்னாள் என்னும் ஒரு தீர்க்கதரிசி இருந்தாள். அவள் கன்னி பிராயத்தில் விவாகமானது முதல் 7 வருஷம் புருஷனுடனே வாழ்ந்தவளும் அதிக வயது சென்றவளுமாய் இருந்தாள். ஏறக்குறைய 84 வயதுள்ள அந்த விதவை தேவ ஆலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தாள். அவளும் அந்நேரத்திலே வந்து நின்று கர்த்தரை புகழ்ந்து எருசலேமிலே மீட்புண்டாக காத்திருந்த யாவருக்கும் அவரை குறித்து பேசினாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிமியோனுக்கு எப்படி ஒரு நடத்தல் இருந்ததோ அதே போல அன்னாள் என்ற ஒரு நபர் என்ன செய்கிறார், அந்த இடத்துல ஸ்தோத்திரம், இரவும் பகலும் தேவாலயத்தை விட்டு நீங்காமல் அந்த ஆலயத்துல இருந்ததுனால அந்த அன்னாளுக்கும் ஒரு பாக்கியம் என்ன செய்கிறது, கிடைக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்களா இருந்தாலும் சரி, பெண்களா இருந்தாலும் சரி, ஹல்லேலூயா. அந்த ஒரு சமமான ஒரு தரிசனத்தை அந்த இடத்துல என்ன செய்கிறார், கொடுக்கிறத நாம் பார்க்க முடிகிறது. ஹல்லேலூயா. இன்னொரு பக்கம் சொல்லப்பட்டிருக்கு 84 வயசுலயும் அவங்க என்ன செய்றாங்க, உபவாசம் இருந்து இரவும் பகலும் ஜெபிக்கிற ஒரு அனுபவம். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு 30 வயசு 40 வயசானாலும் நம்மளால என்ன செய்ய முடியல, உபவாசம் இருக்க முடியல. ஸ்தோத்திரம். இங்க ஆண்டவர் வயசே எழுதி வச்சுட்டார். நாளை பின்ன இந்த வயசு என்ன செய்ய தேவைப்படும் அப்படின்னு ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். 40 வயசு 50 வயசு ஆட்ட எங்க பாஸ்டர் எங்க சாப்பிடாம இருக்கு, ஒரு நேரம் நம்ம என்ன செய்ய முடியல, நம்முடைய சாப்பாட்டை ஒதுக்க முடியல. ஹல்லேலூயா. உபவாசம் இருக்க முடியல. ஸ்தோத்திரம். 84 வயசு யோசிச்சு பாருங்களேன். 84 வயசுல 2000 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு அம்மா என்ன செய்திருக்கிறாங்க, இரவும் பகலும் தேவாலயத்தை விட்டு நீங்காம ஜெபத்துல இருந்திருக்கிறாங்க. அந்த இருந்ததுனாலதான்
ஆண்டவரை குறித்து அந்த இடத்துல என்ன செய்யப்பட்டு சாட்சி கொடுக்க முடிகிறது. அல்லேலூயா. இவர்தான் அப்படின்னு ஒரு சாட்சி கொடுக்க முடிகிறது. அல்லேலூயா. அப்ப ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம ஏதாவது ஒரு விலைக்கிரயம் செலுத்தும் பொழுது, ஆண்களா இருந்தாலும் பெண்களா இருந்தாலும், ஒரு விலைக்கிரயம் செலுத்துவதற்கு நம்ம என்ன செய்யணும்? நம்ம ஆயத்தமா இருக்கணும். அல்லேலூயா. ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருக்கணும். ஆவியானவரால் நடத்தப்படுகிற ஒரு அனுபவம். ஸ்தோத்திரம். இன்னும் நம்ம காலத்தை சரியாய் பிரயோஜனப்படுத்துகிற ஒரு அனுபவம். இன்னொரு பக்கம் நம்ம விலைக்கிரயம் செலுத்தாத பட்சத்துல நம்மளால என்ன செய்ய முடியாது? நம்மளால் மற்றவர்களுக்கு சாட்சி சொல்லவே முடியாது. அல்லேலூயா. இங்க அன்னாள் சாட்சி சொல்றார், இவர்தான். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எருசலேமுடைய மீட்புக்காக இருக்கிறவர் இவர்தான் அப்படிங்கிற ஒரு சாட்சி சொல்லணும். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை சாட்சியா இருக்கு. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுவோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். அதே போலதான் யோவான் ஸ்நானகனும் ஸ்தோத்திரம் அந்த இடத்துல அவரை குறித்து சொல்கிறதை பார்க்கிறோம். யோவான் ஸ்நானகனுக்கும் அதே போல ஒரு சொல்லப்பட்டிருந்தது. யோவானுடைய ஸ்தோத்திரம் சுவிசேஷ நூலை எடுத்துக்கொள்ளும் 1வது அதிகாரம் 32வது வசனத்தை வாசிங்களேன். யோவான் சுவிசேஷ நூல் 1வது அதிகாரம். பின்னும் யோவான் சாட்சியாக சொன்னது ஆவியானவர் புறாவை போல வானத்திலிருந்து இறங்கி இவர் மேல் தங்கினதை கண்டேன். நானும் இவரை அறியாதிருந்தேன். ஆனாலும் ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுக்கும்படி என்னை அனுப்பினவர் ஆவியானவர் இறங்கி யார் மேல் தங்குவதை நீ காண்பாயோ அவரே பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் கொடுக்கிறவர் என்று எனக்கு சொல்லியிருந்தார். அந்தபடியே நான் கண்டு இவரே தேவனுடைய குமாரன் என்று சாட்சி கொடுத்து வருகிறேன். அல்லேலூயா. யோவான் ஸ்நானகனும் இவரை குறித்து என்ன செய்கிறார்? சாட்சி கொடுக்கிறார். அந்த நாட்கள்ல ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்து ஏறக்குறைய 30 வயசு. அல்லேலூயா. குழந்தையா இருக்கும் பொழுதும் அந்த நேரத்தில் ஆவியானவர் ஆவியில் நிரப்பப்பட்ட மனிதர்கள் மூலமாய் சாட்சி கொடுக்கிறார். நல்ல வயது முதிர்ந்த அந்த ஊழியத்துக்கு ஆண்டவர் வருகிற நேரத்திலையும் ஸ்தோத்திரம் ஆண்டவர் தம்முடைய தாசரை குறித்து சாட்சி கொடுக்கிறார். அல்லேலூயா. எப்படிப்பட்ட சாட்சி கொடுக்கிற ஒரு அடையாளம், யார் மேல் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வருவதை காண்பாயோ அப்படிங்கிற ஒரு அடையாளம். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் உங்களுக்கு தீர்க்க தரிசனமா ஒரு காரியத்தை சொல்றார். ஸ்தோத்திரம். நீங்களும் உங்களுக்கு ஆண்டவர் ஒரு அடையாளத்தை கொடுப்பார். அல்லேலூயா. ஒரு அடையாளத்தை கொடுப்பார். அல்லேலூயா. நீங்கள் காதுகளால் கேட்ட காரியத்தை உங்களுடைய கண்களால் காண்பதற்கு ஆண்டவர் ஒரு அடையாளத்தை உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாய் கொடுப்பார். அல்லேலூயா. அதை நீங்க பெற்றுக்கொள்ளணும். கேட்டு பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவரே எப்படிப்பட்ட ஒரு அடையாளத்தை எனக்கு காட்டுகிறீர். அல்லேலூயா. அதுல இங்க யோவான் சொல்றார் பாருங்க, நான் இவரை அறியாதிருந்தேன். 33வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நான் இவரை அறியாதிருந்தேன். ஆனாலும் ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுக்கும்படி என்னை அனுப்பினவர் ஆவியானவர் இறங்கி யார் மேல் தங்குவதை நீ காண்பாயோ அவரே பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் கொடுக்கிறவர். அல்லேலூயா. அவர் சொல்றார் பாருங்க, அறியாதிருந்தேன். அப்ப யோவான் என்ன செய்தார்? பலமுறை இயேசுவை பார்த்திருந்தும் இவர்தான் இயேசு கிறிஸ்து அப்படிங்கறது ஒரு என்ன செய்யற ஒரு கன்ஃபார்ம் பண்ண முடியல. அல்லேலூயா. அவருக்கு ஒரு அடையாளம் கொடுக்கப்பட்டது. பரிசுத்த ஆவியானவர் யார் மேல் இறங்கி வருகிறாரோ. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனா ஆவியானவர் யார் மேல் இறங்கி வருகிறாரோ அப்படிங்கிற ஒரு அடையாளம் தான் அவருக்கு சொல்லப்பட்டது. ஆனா அந்த நேரத்துல பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல என்ன செய்கிறார்? இறங்கி வருகிறார். அல்லேலூயா. அவர் கொடுக்கப்பட்ட வார்த்தை எப்படி? ஆவியானவர் யார் மேல் இறங்கி வருகிறாரோ. ஸ்தோத்திரம். ஆவியானவர் எந்த நேரத்துல எப்படி ரூபம் எடுக்கணும்னு ஆவியானவர் நல்லா தெரியும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவர் புறாவை போல ஆவியானவர் யார் மேல் இறங்கி வருகிறாரோ அப்படின்னு என்ன செய்யல யோவான் ஸ்நானகனுக்கு சொல்லல. ஆவியானவர் யார் மேல் இறங்கி வருகிறாரோ அப்படிதான் சொல்லப்பட்டது. ஆனா இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் ஏறி வரும் பொழுது புறாவை போல ஆவியானவர் இயேசு கிறிஸ்து மேல் இறங்கி வருகிறார். அல்லேலூயா. ஒரு வித்தியாசமான ஒரு அடையாளத்தை அந்த இடத்துல ஸ்தோத்திரம் யோவான் ஸ்நானகனுக்கு காட்டப்படுகிறது. அல்லேலூயா. அந்த கொடுக்கப்பட்ட வார்த்தைக்கு மேலான ஒரு காரியம் அந்த இடத்துல காட்டப்படுகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் சொல்றார் ஸ்தோத்திரம் 32ல இருக்கு. ஸ்தோத்திரம். ஆவியானவர் புறாவை போல என்ன செய்த வானத்திலிருந்து இறங்கி இவர் மேல் வந்ததை கண்டேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் ஒரு அடையாளத்தையும் கர்த்தர் நமக்கு தருவார். அல்லேலூயா. கர்த்தர் நாம மகிமைப்படட்டும். ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரோடும் தீர்க்க தரிசனமாய் ஆவியானவர் பேசியிருக்கிறார். அல்லேலூயா. யோபு சொன்னது போல உம்மை குறித்து அல்லேலூயா நான் காதுகளால கேட்ட அநேக காரியங்களை கேட்டிருக்கிறேன். ஆனாலும் என் கண்களால் ஒரு நன்மையை பார்க்க முடியல. அல்லேலூயா. என் கண்களால் ஒரு ஆசீர்வாதத்தை நான் பார்க்க முடியல. ஸ்தோத்திரம். ஆண்டவர் அதை வருகிற நாட்களில் நிச்சயமாக உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஆவியானவர் பேசின வார்த்தைகளுக்காக சர்வ வல்லமை உள்ள தேவனே
நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்களை மூடி ஸ்தோத்திரம், எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. காதுகளினாலே உம்மை குறித்து கேட்டோம் ஆண்டவரே, ஆனாலும் இன்று என்னுடைய கண்களால் உம்மை கண்கள் காண்கிறது. ஹல்லேலூயா. என்னுடைய கண்கள் உம்மை காண்கிறது. ஹல்லேலூயா. அந்த அனுபவத்தை ஆண்டவர் நமக்கு தர விரும்புகிறார். ஸ்தோத்திரம். எல்லாரும் நாம் கேட்கணும், ஆண்டவரே எனக்கு ஆவிக்குரிய கண்களை திறக்கக்கூடிய அனுபவத்தை தாரும். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுகிற ஒரு அனுபவத்தை தாரும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? நல்ல வாய்களை திறந்து ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, சிமியோனுக்கு அந்த வாக்கியத்தை கொடுத்தீரப்பா. ஹல்லேலூயா. அவன் ஆவினால் நிரப்பப்பட்ட ஒரு மனிதனாய் இருந்தான், ஆவினால் ஏவப்பட்டு ஆலயத்துக்கு செல்லுகிற ஒரு மனிதனாய் இருந்தான். ஹல்லேலூயா. இஸ்ரவேலின் ஆறுதல் வரை காத்திருந்த ஒரு மனிதனாய் இருந்தான். ஆண்டவரே, நேரத்தை சரியாய் பயன்படுத்துகிற ஒரு மனிதனாய் ஆண்டவரே காணப்படுகிறதை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவை தூக்கி சுமக்கக்கூடிய ஒரு பாக்கியம் அநேகருக்கு அந்த நாட்களில் கிடைக்காத ஒரு பாக்கியம். ஆண்டவரே, அந்த இடத்துல நூற்றுக்கணக்கான ஜனங்கள் இருந்தாலும், ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இருந்தாலும், ஒரு தனித்துவமான ஒரு பாக்கியத்தை, தனித்துவமான ஒரு அடையாளத்தை ஆண்டவரே தந்த ஒரு தேவன். ஹல்லேலூயா. எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அப்படி நீர் தர போதுமானவராய் இருக்கிறீர். குழந்தை இயேசுவாய் சுமக்கிற அனுபவம் அல்ல ஆண்டவரே. ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்து மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்த உயிர்ப்பிக்கிற இயேசுவை, உயிரோடு இருக்கிற இயேசுவை ஆண்டவரே ஒரு சுமக்கிற அனுபவத்துக்குள்ளே கர்த்தரை நடத்தி கொண்டு போவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். வருகிற நாட்களில் நீர் அப்படியே எங்களை நடத்த போவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. அந்த சுமக்கக்கூடிய அனுபவம், ஹல்லேலூயா, குழந்தையை சுமக்கிற அனுபவம் அல்ல, ஹல்லேலூயா, பரிசுத்த ஆவியானவரை சுமக்கிற அனுபவம். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை நம்முடைய ஆவியில, ஆத்துமாவிலே சுமக்கிற ஒரு அனுபவம். ஹல்லேலூயா. அந்த அனுபவத்தை ஆவியானவர் எங்களுக்கு நிச்சயமாய் தருவீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். வருகிற நாட்களில் எங்களுடைய கண்கள் திறக்க போகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. நாங்கள் உம்மை தரிசிக்க போகிறதற்காய் ஸ்தோத்திரம். வேதம் சொல்கிறது, அந்நிய கண்களால் அல்ல, என் சொந்த கண்களால் அவரை தரிசிப்பேன். ஹல்லேலூயா. அந்நிய கண்களால் அல்ல, ஹல்லேலூயா, என்னுடைய சொந்த கண்களினால் நானே அவரை தரிசிப்பேன். இந்த பூமியில இருக்கும் பொழுதே நான் இயேசு கிறிஸ்துவை தரிசிப்பேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. என்னுடைய ஜெப நேரத்திலே, என் தனி ஜெப நேரத்திலே நான் இயேசு கிறிஸ்துவை தரிசிக்கிற ஒரு அனுபவம் எனக்குள்ள வரணும். ஹல்லேலூயா. அந்த அனுபவத்துக்கு நாம் போகணும். அந்த அனுபவத்தில் ஆவியானவர் ஆவிக்குரிய ஆழத்தில் அந்த அனுபவத்தில் நாம் போகணும். அது ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஸ்தோத்திரம். வருகிற நாட்களை நீங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆண்டவர் நிச்சயமாய் இந்த ஸ்தோத்திரம் வசனத்தின்படி, இந்த வார்த்தையின்படி நம்மை நடத்துவாராம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. நல்ல வார்த்தை, தேவ வார்த்தை, தேவதாசன் மூலியமாய் கேட்டோம். ஹல்லேலூயா. ஒரு 2 காரியங்களை குறித்து அருமையாய் சொன்னார்கள். கேட்ட காரியம், கண்ட காரியங்கள். ஹல்லேலூயா. கேட்கிற காரியங்கள் ஆண்டவர் அநேக பரிசுத்தவான்கள் மூலியமாக பழைய ஏற்பாட்டின் காலத்தில் இயேசு கிறிஸ்துவை குறித்து கேட்டார்கள், கேள்விப்பட்டார்கள். ஆனால் இயேசுவை காண வேண்டும் என்று, கிறிஸ்துவை காண வேண்டும் என்று, இரட்சகரை, மீட்பரை காண வேண்டும் என்று எத்தனையோ பேர் வாஞ்சித்தார்கள். ஆனால் அவர்களால் காண முடியவில்லை. ஆனால் புதிய ஏற்பாட்டின் காலத்தில் இருக்கிற நீங்களும் நானும் பாக்கியவான்கள். அல்லேலூயா. அருமையான தாசன் மூலமாய் சொன்னது போல அன்றைக்கு ஸ்தோத்திரம், சிமியோன் கேள்விப்பட்ட சிமியோன் அவன் கண்களால் கண்டான். அல்லேலூயா. 84 வயதுடைய அந்த அன்னாள் என்ற தீர்க்கதரிசி, அந்த விதவையானவர் அந்த இயேசுவை கண்களால் கண்டாள். அல்லேலூயா. மெசியா வருவார் என்ற அந்த வார்த்தையை கேள்விப்பட்ட அந்த ஸ்திரீயானவள் அன்றைக்கு மெசியாவை கண்களால் கண்டு சாட்சி கொடுத்தார். அதே போல ஸ்தோத்திரம், யோவான் ஸ்நானகன் இயேசுவை விட 6 மாதங்கள் வயதில் மூப்புடையவராய் இருந்த அந்த யோவான் ஸ்நானகன் எலியாவின் ஆவியை பெற்ற மனுஷர். எலியாவின் ஆவியை எலியாவாய் வந்த 2வது எலியா வருகிறார் என்று சொன்ன வார்த்தையின்படி மல்கியா தீர்க்கதரிசியிலே சொன்னது போல் அந்த எலியாவின் ஆவியை பெற்றவர், எலியாவை ஆவியோடு வந்தவர், அந்த மனுஷன் சாட்சி கொடுக்கிறான் இயேசுவை குறித்து. நீங்களும் நானும் கேட்டால் மாத்திரமல்ல, காண்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். இயேசுவை கண்டு சாட்சி பிரமாணம் அளிக்க வேண்டும் என்றால் ஒன்று மாத்திரம் நமக்கு முக்கியமாய் தேவைப்படுகிறது, பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியினுடைய அனுபவம். பரிசுத்த ஆவியானவர் நம் மீது அசைவாடி கொண்டிருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவருடைய அந்த ஆளுமை நமக்குள்ளாய் காணப்பட வேண்டும். பரிசுத்த ஆவியானவரால் ஒவ்வொரு நாளும் நீங்களும் நானும் நடத்தப்பட வேண்டும். பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்பட்டால் மெசியாவை ஆவிக்குரிய கண்களால் நீங்களும் நானும் காண முடியும். அல்லேலூயா.
நல்ல வார்த்தை ஆண்டவர் கொடுத்தால் கேட்டால் மாத்திரமல்ல, காண்கிறவைகளாய் காணப்பட வேண்டும். நீங்களும் நானும் கிறிஸ்துவை காண்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அதிவேத சரித்திரத்தில் 2 காரியங்கள் எழுதப்பட்டது. 2 காரியங்கள், 2 காலங்கள். அருமையான தாசர் சொன்னது போல, எப்படி மல்கியாவுக்கோ, எப்படி ஸ்தோத்திர மத்தேயு புஸ்தகத்துக்கு இடையில இருண்ட காலம் என்று 400 ஆண்டுகள் நிர்ணயிக்கப்பட்டதோ, அதே போல பழைய ஏற்பாட்டின் காலத்திலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவனால் நிர்ணயிக்கப்பட்ட 400 ஆண்டு காலம் எகிப்து தேசத்திலே அங்கு அடிமைத்தனத்தில் இருந்த காலங்கள் அவர்களுக்கு அது 2 காலமாய் காணப்பட்டது. அதே போல் பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் வித்தியாசங்கள், கால இடைவெளிகள் 400 ஆண்டுகள் இருண்ட காலம் என்று எழுதப்பட்டது. அல்லேலூயா. இருண்ட காலம் மறைந்து ஒரு நாள் நீதியின் சூரியன் உதித்தது. அதுதான் மெசியா இயேசு உதித்த அந்த நாள். அவரை காண எத்தனையோ பரிசுத்தவான்கள் வாஞ்சித்தார்கள், ஆனால் காண முடியவில்லை. ஆனால் நீங்களும் நானும் பாக்கியவான்கள். ஆமென் சொல்லுங்களேன். நீங்களும் நானும் பாக்கியவான்கள். அவர் கிருபையின் நாட்களிலே நீங்களும் நானும் இன்றைக்கு ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். அதை கண்டு, அவர் கிருபையை கண்டு இன்றைக்கும் நீங்களும் நானும் சாட்சி பகிர்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் எத்தனை பாக்கியம். அல்லேலூயா. அதான் வேதம் சொல்லுகிறது, கண்டு விசுவாசித்தவர்களை விட காணாமல் விசுவாசித்தவர்கள், ஆனால் அவர்கள் மாம்ச கண்களால் கண்டார்கள். ஆனால் நீங்களும் நானுமே மாம்ச கண்களால் காணவில்லை, ஆனால் ஆவியின் கண்களால் இயேசுவை காண்கிறோம். அதனாலதான் இன்றைக்கும் சாட்சி கொடுக்கிறோம். பக்தன் யோபு 19:25 சொன்ன அந்த வார்த்தையை இன்றைக்கு நீங்களும் நானும் சாட்சி கொடுக்கிறோம். என் மீட்பர் இயேசு உயிரோடு இருக்கிறார். எத்தனை உண்மை. அல்லேலூயா. நிச்சயமாய் தேவன் நம்மை நடத்துவார். அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். எப்படி சிமியோனுடைய காலங்களிலே ஒரு ஆறுதல் கிடைத்ததோ, ஒரு சமாதானம் உண்டாயிற்றோ, அதே ஆறுதலின் தேவன் சமாதானத்தையும் ஆறுதலையும் நமக்கும் தர வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் உன்னை நித்தம் நடத்தி மாற்றில் திரட்சி தருவார். கர்த்தர் உன்னை நித்தம் நடத்தி மாற்றில் திரட்சி தருவார். உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார். உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார். தொடர்ந்து துதி செய்வானே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய்வானே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை